So by these sessions, we are going to discuss with respect to the e-prison projects. Yes, what type of that and what is the purpose and what is the fact with respect to that e-prison project. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா we have to discuss one of that aspects. Likewise, with respect to that interoperable criminal justice system in India, what does it mean? We have to know first of all, yes, what is the responsibility and what is that function and what is that regulation and provision with respect to that interoperable criminal justice systems. ஏன் அப்படின்னா இது புரிஞ்சாதான் ஏன் e-prison ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணணும், ஸோ அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன, எந்த அளவு ஃபில்ஃபில்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். எஸ், let one by one we have discussed. First, I want to explain with respect to that interoperable criminal justice system in India. Yes, it's one of the common platform for the information exchange and analytical of all the pillars of the criminal justice systems. So, criminal justice system means is what's comprised into that police, so forensics and prosecution, court and prisons. So, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா interoperable criminal justice system சொல்றோம். So, what is its purpose? என்ன அதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா to reduce the error and the time taken in sharing of necessary information between the pillars, which often lead to larger challenges like longer duration of trials, so poorer convictions and the transit losses of document, etc. The main purpose to reduce error and time taken in sharing of necessary information. So between the pillars, between the pillars means comprising the system of police, so forensic and the prosecution and court and prisons. ஒவ்வொரு கிரிமினல் கேஸ்லையும் ஸோ வி ஹாவ் டு எக்ஸிக்யூட் சம் ஆஃப் தி ஃபாரன்சிக், நமக்கு போலீஸோட அபிஷியல்ஸ் வேணும், ஃபாரன்சிக் அபிஷியல்ஸ் வேணும், ப்ராசிக்யூஷன்ஸ் அபிஷியல்ஸ் வேணும் அண்ட் கோர்ட் அபிஷியல்ஸ் வேணும் அண்ட் பிரிசன் அபிஷியல்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இன் இந்தியா வி ஹவ் டிஸ்கஸ் லைக்வைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. எஸ், ஸோ then we discuss about the news today. The news is likewise, so e-prison project. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லியிருக்கேன், நியூஸஸ் வந்து நீங்க ஹிந்து பேப்பர்ல மட்டும் அல்ல, ஸோ பிஐபின்னு சொல்லுவோம். பிஐபி மீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அவ்வளோதான். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்ல என்னென்ன கேள்வி எழுப்புறாங்களோ அல்லது நம்ம நிறைய பார்லிமெண்ட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், கொஸ்டின் ஆர் என்னது நோட்டீஸ் பீரியட்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பீரியட்ல சில கொஸ்டின்ஸ்க்கு பதில் வந்து பிரிண்டடா அவங்க ரெடி பண்ணுவாங்க. பிஐபி இது வந்து நீங்க கூகுள்ல தேடினாலே கிடைக்கும், பிஐபின்னு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் இங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஸோ பார்லிமெண்ட்ல தான் விவாதம் நடக்கும்போது அது ஆஃப்டர் தட் ஆர் பிஃபோர் தட் வந்து பிஐபியில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத தேடி பாருங்க. இது தமிழ்லையும் கிடைக்கும். ஸோ மேக்சிமம் ஒரு கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை பொறுத்து, இப்போ தமிழ்நாடு சார்ந்த விஷயமா இருந்தால் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, ஸோ கன்னடத்துல இருக்கு, மலையாளத்துல இருக்கு. அந்த ஜோனல்ஸ் வைஸ் வச்சுக்கோங்களேன். சில ஃபேக்ட் எல்லாம் தேடும் போது நிறைய லாங்குவேஜஸ்ல கிடைக்குது. ஸோ அதை நீங்க லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிஐபி அப்படிங்கிறத முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் ஸோ சாப்டர் டு டிஸ்கஸ் லைக்வைஸ். எஸ், ஸோ இது எங்க இருந்து இந்த கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ஸ்டேட்டட் பை த மினிஸ்டர் ஆனரபிள் ஹோம் அஃபேர்ஸ் நேம்லி ஸ்ரீ அஜய் குமார் மிஸ்ரா. ஸோ அஜய் குமார் மிஸ்ரா என்ன பண்றாரு அப்படின்னா, so he has given a written reply to the question asked before in ராஜ்யசபா. ராஜ்யசபால கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு ரிட்டன் பதில் கொடுக்குறாருங்க. அந்த கொடுக்கப்பட்ட பதில தான் இந்த e-prison ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் நம்ம சப்சிக்வெண்டா தெரிஞ்சிட்டு இருக்கோம். எஸ், ஸோ the news is today the Ministry of Home Affairs has provided financial assistance of rupees 99.49 crores to state and union territories for the e-prison project. ஸோ e-prison ப்ராசஸ் மீன்ஸ் உங்களுக்கு பிக்சரேஷனா காட்டியிருக்கோம் அவங்க எதை ஹைலைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பப்ளிக் அண்ட் இமேஜ் அண்ட் பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிரிசன் ஹாஸ்பிட்டல் அண்ட் போலீஸ் அண்ட் கோர்ட் இப்படி சிஸ்டம்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒவ்வொரு பில்லர்ஸ்க்கும் எப்படி டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்டா டேட்டாஸ் வந்து எப்படி ஈஸிலி அடக்குவைட்டா அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒரு என்ன சொல்றது, இப்படி டிஜிட்டல் இந்தியா நம்ம மாறிட்டே இருக்கும். ஸோ பிரிசன்ஸ் டிஜிட்டல் நிறைய டிஜிட்டலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் e-prison ப்ராஜெக்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. 99.49 crores has been allotted so by the Ministry of Home Affairs. So even though நம்ம எல்லாருக்கும் நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப தெளிவா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் நம்பர் 7 பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்லி இருக்கும். ஸோ பிரிசன் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராஜெக்ட், எதுக்காக அது பண்ணியிருக்காங்க, என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் we got to discuss likewise. The project aims
So at the computerization of the functioning of prison in the country, so it has been operationalized in all the state and union territories. E-prison data has been integrated with the police and court system under the interoperable criminal justice systems. So that's why we have previously discussed likewise what is the mean about interoperable criminal justice system. So only comprising the communications pillars into that police, foreign office department and prosecution and courts and prisons. Yes. By the way, so e-prison application suite has been developed by the National Informatics Center. So Ministry of the Electronics and IT சொல்லுவாங்க. So the SSC மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. எப்படி கேட்கறாங்க அப்படின்னா e-prison projects வந்து who has been developed அப்படின்னா so NIC National Informatics Center அவங்க தான் டெவலப்மென்ட் பண்றாங்க. Yes, it has been 3 component. நம்ம UPSC ஆஸ்பிரன்ஸா இருக்கறனால we go to little bit கொஞ்சம் அதை எக்ஸஸா நம்ம எழுத வேண்டியிருக்கு. எக்ஸஸ் மீன்ஸ் அதை என்ன சொல்றது இல்லாதது இருக்கிற எழுத போறது இல்ல, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா எழுத வேண்டியிருக்கு. எஸ், that's why I have to explain. So it has 3 components. The components are e-prison management information system. It is used at the prison for their day-to-day regular activity. இதை எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு e-prison ப்ராஜெக்ட் அப்ளிகபிள் பண்றாங்க அப்படின்னா so MIS சொல்றாங்க. That means e-prison management information system. It has been clearly explained. So for their day-to-day regular activity, ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படிங்கறத என்ன பண்ணணும், சில அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டு கூட்டு வருவாங்க. ஸோ என்ன ஒரு பிரிசன்ல என்ன எவ்வளவு அக்யூஸ்ட் இருக்காங்க, அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் என்ன எல்லாமே மானிட்டர் பண்ணப்படும். ஸோ அதுக்கான டே டு டே ரெகுலர் ஆக்டிவிட்டிக்காக ஒரு சிஸ்டம் ரெகுலேட் பண்றாங்க. தட் மீன் MIS சொல்றாங்க. ஸோ இன்னொரு காம்போனன்ட், நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் மீன் தட் மீன் NPIP சொல்றாங்க. அதாவது நேஷனல் பிரிசன் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல். அதாவது ஒவ்வொரு citizen may. So we have to know about the statistics data of the various prisons in that country. Yes, it is a citizen center portal. So this portal showing statistics data for the various prisons in that country. ஒவ்வொரு பிரிசன்ஸ்ல என்னென்ன பிரிசன்ல எவ்வளவு அக்யூஸ்ட் இருக்காங்க அதை பத்தி நீ ஒரு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். சரிங்க. So likewise the next one component is the final. So ஹாரா பசார். ஹாரா பசார் தான் காரா பந்தி கொடுப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஸோ ஹாரா பசார் அப்படிங்கிறது ஸோ கைதிகள் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து சந்தைப்படுத்துறதா ஹாரா பசார். ஸோ போர்ட்டல் ஃபார் showcasing and selling and the products manufactured in the various prisons of that country by image அப்படிங்கிறது. அது பேர் தான் என்ன, ஹாரா பசார் வச்சிருக்காங்க. இதை SSC மாதிரி கேள்விகள் கேட்க சான்சஸ் இருக்கு, TNPSC கேட்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இதெல்லாம் ஃபேக்ட் நியூஸஸ்லாம் மேக்ஸிமம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியா இருந்தா நம்ம ஹாரா பசார் வந்து டீச்சர்கள் அது தயாரா இருக்கணும். அப்ப இது நாள் வரைக்கும் என்ன பசார் பண்ணிட்டு முதலே ஹாரா பசார் இருக்கா, இல்ல இந்த ஸ்கீம் மூலியம் தான் ஹாரா பசார் இன்ட்ரோ பண்றாங்களா? ஸோ முதலே இது இருக்கு, அது மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அது வேற ஒரு மார்க்கெட்டப்ல இருந்துட்டு இருக்கும். ஹாரா பசார் அப்படிங்கிறது என்டையர் நேஷனல் வைட் அண்ட் ஸ்டேட் வைட் இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியை வந்து மேனுஃபேக்சர் பை த பிரிசன் அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் பண்றாங்க, அதாவது ஹாரா பசார்னு சொல்றாங்க. எஸ், so this is the concept, very simple concept தான். prison project na என்ன, so எதுக்காக உங்களுக்கு இப்ப தெளிவுபடுத்துறேன் அப்படின்னா இது முதல்ல எங்க இருந்து நம்ம எடுக்கிறோங்கிறத நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். so the system has been, இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எங்க இருந்து டிஸ்ப்ளே எடுக்கிறோம் அப்படின்னா so நான் ஹைலைட் பண்றேன், உங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். This was stated by the Minister of State of Home Affairs, namely Honorable Sri Ajay Kumar Mishra, in the written reply to question in the Rashtra Sabha. அப்போ ஒரு தான் ராஜ்யசபா கொடுத்திருக்காரு, வேற மினிஸ்டர் நிறைய மினிஸ்டர் பதில் கொடுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களா சொசைட்டி எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க கொஞ்சம் நியூஸை ட்ராக் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதான் வெரி சிம்பிள். யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் we are going to meet, நம்ம சந்திக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 to 3 to 5 hours கிளாஸ் முதல்ல கவனிக்கணும். அது 9 to 1 இருக்கலாம், அது 9 to 2 இருக்கலாம். So ஒரு நாளைக்கு 3 to 4 hours we have to compulsory listen the classes. Second halfல we have to get some research. நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும். we have to research. நம்ம ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். அதுதான் சில பாயிண்ட்ஸ் ஒன்று எடுத்து கொடுக்குறேன். ஸோ ரிட்டன் ரிப்ளை வந்து ராஜ்யசபா கேட்ட கேள்விக்கு ரிட்டன் ரிப்ளை சப்மிட் பண்றாங்க. அதை பத்தி விவாதங்கள் என்ன இருக்கு. ஸோ PIP தேடுங்க, ஸோ ஹிந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் எடுத்து தேடுங்க. இங்க விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இன்னமும் மெடிக்கல் கவுன்சில்ல பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து இன்னும் ஃபில்ஃபில் ஆகாம தான் இருக்கு, ஒரு ஃபைனலிசன் வராம தான் இருக்காங்க. வாட் இஸ் த ஸ்டேட் வியூ அண்ட் வாட் இஸ் த ஜெனரல் வியூ, வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் வியூ, வாட் இஸ் த ஜுடிஷியல் வியூ எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணலாமே.
ஸோ அது போல ஆர்டிகல் 161ல நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் டே டு டே பை டே நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு வீட்டுல உட்காந்து மத்தியானம் உட்காந்து 2 மணிக்கு மேல 2 to 5 வந்து யூ ஹேவ் டு ரிசர்ச். யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்டிப்பா கிளாஸ் கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமாவது 2 to 3 years we have to 2 to 3 hours we have to analyze. நிறைய அனலைஸ் நிறைய ரிப்போர்ட் நீங்க எடுக்கணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல. ஸோ அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது மினிமம் யூ ஹேவ் டு சிட் அண்ட் ஸ்டடி 5 hours. இல்லைங்க நாங்க படிச்சது விவாதிச்சுட்டே இருப்போம், குரூப் ஸ்டடிஸ் பண்ணுவோம். குரூப் ஸ்டடினா ஒன்றும் இல்லை, அதை சுமார் 1 hour டிஸ்கஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். பொழுது நீங்க பேசிட்டே இருந்தா என்ன பண்ண போறீங்க? குரூப் ஸ்டடிஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 5 hours we have to sit and study. ஒரு 5 மணி நேரம், நைட்ல ஒரு 3 மணி நேரம், கால் ஒரு 2 மணி நேரம், நைட்ல 4 மணி நேரம், கால் ஒரு 1 மணி நேரம். யூ ஹேவ் டு சிட் அண்ட் ஸ்டடி. 5 மணி நேரம் உட்காந்து கம்ப்ளீட்டா படிக்கணுங்க. இது போக ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிபேட் அண்ட் டிஸ்கஷன் ரெடியா இருந்தால் 1 or 2 hour டிஸ்கஸ் பண்ணுங்க. டெய்லி பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது 1 hour என்ன பண்ணா வாரத்துல 1 or 2 days பண்ணா போதுமானதுதான். ஸோ இதுல கம்பல்சரி என்ன அப்படின்னா, ஸோ கிளாஸும் கவனிக்கணும், ரிசர்ச் பண்ணணும் அண்ட் ஸ்டடி பண்ணணும். இந்த 3ஐயும் தொடர்ந்து கன்சிஸ்டன்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இஸ் இட் பாசிபிள். ஸோ ஆர் அதர்வைஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் தாங்க. எஸ். ஸோ வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் வியூ? நம்ம நியூஸ் பார்த்தோம், e-prison ப்ராஜெக்ட்னு பார்த்தோம். ஒரு நியூஸ் பார்த்தோன்னே ஐ ஹேவ் டு லெட் சம் கான்ஸ்டிடியூஷனல் வியூ. சார் அந்த கான்ஸ்டிடியூஷனல் வியூ எடுக்க முடியுமா? why we cannot take a constitutional view? Yes, I can take the constitutional view. It's very clear. So states subject under the entry 4 of list 2 of the 7th schedule to the Constitution of India. So while I start the classes, I have clearly informed with you. So it's one of that state list. The prison is one of the state list. Our maintenance administrations எல்லாம் பார்க்கறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஈவன் சென்ட்ரல் ப்ரொவிஷனா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ப்ரொவிஷன் பாக்குறாங்க. இல்லைங்க அது மத்திய திரைச்சாலைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பட்ஜெட் போடுமா? அப்படிலாம் இல்லை. எந்த லொகாலிட்டியில இருக்கோ அந்த லொகாலிட்டிக்கான ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கணும். as all are belong to the under the control of the government கீழ தான் அது வருவாங்க. So state government தான் responsibility even as a central prisoner இருந்தாலுமே. Yes. So administration and management of prison in the responsibility of respective state governments. This the point should be noted. So constitutional view has been clearly explained. So administration and management of the prison is the responsibility of the respective state government. எங்கெங்கெல்லாம் சென்ட்ரல் பிரிசன் மொத்தம் பிரிசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிரிசன்ஸ் இருக்கும், அதாவது மத்திய சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிரிசன் சொல்லுவாங்க, அதாவது குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஸ்பெஷல் பிரிசன்ஸ் இருக்கும். அது போக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் இருக்கும், அப்புறம் சப் ஜெயில்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே யாரோட கண்ட்ரோல் தான் சிஸ்டம். இது எல்லாமே யாரோட கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிரிசன் இன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி. ஸோ because ஏன் அப்படின்னா இஸ் அண்டர் தட் entry 4 of list 2 in 7th schedule. இதுதான் கான்செப்ட். வாட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் வியூ? ஒரு ஃபேக்டை பார்த்த உடனே, ஒரு நியூஸை பார்த்த உடனே நமக்கு என்ன எழுத தெரியணும் அப்படின்னா முதல் நியூஸை பத்தி எலாபரேட் பண்ண எழுத தெரிஞ்சுக்கணும். அதுல ஹிஸ்டாரிக்கல் வியூ இருக்கா, கான்ஸ்டிடியூஷனல் வியூ இருக்கா, எக்ஸிகியூஷன் ஏதாவது இருக்கா, கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதையும் தெரிஞ்ச முடியுமான்னு பாருங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் வியூ என்ன அப்படின்னா லார்ட் மெக்காலே பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். He is one of that member into that Indian Law Commission, initiated the prison reform in the year of 1835. 1735 ஆண்டு ஒரு பிரிசன் ரெஃபார்ம் ஃபார்ம் பண்ணணும், பிரிசன் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்டியில அவர் ஒரு லா கமிட்டியில இருக்காரு. லா கமிட்டியில இருந்தாலும் ஒரு பிரிசனுக்கான ரெஃபார்ம் வந்து டிமாண்ட் பண்றாங்க இந்த இயர் ஆஃப் 1835ல. ஸோ then very first time. So Indian Prison Act in the year of 1894 regulates the prison system in that country. இன்ன வரைக்கும் நிறைய ஆக்ட் நம்ம இந்தியன் பிரிசன் ஆக்ட் இருக்கு அண்ட் ஸ்டேட் பிரிசன் ஆக்ட் இருக்கு. ஸோ மாநில சட்டம், மத்திய சட்டங்கள் இருக்கு, அதுபடிதான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ த பிரசிடென்சி ஜெயில் ஃபார் உமன் இன் வெல்லூர், இந்த முதல்ல உமனுக்காக த ஃபர்ஸ்ட் பிரிசன் ஸோ கன்ஸ்ட்ரக்டட் இன் தமிழ்நாடு during the year of 1830. ஸோ ஆக்ட் வேலூர். எஸ், சப்சிக்வெண்ட் அதுக்கப்புறம் நிறைய பிரிசன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் எலாபரேட் பண்ணியிருக்கோம். So similarly, we may discuss some aspects about the prison of statehood. Tamil Nadu statehoodல என்ன மாதிரி prison இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஹைலைட் பண்ணிருக்கோம். உங்களால பிக்சர் ரிசல்ட் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். The location and the district jurisdiction of central prison are as follows போட்டிருக்கோம். So central prison and the special prison for women. So ஒவ்வொரு பிரிசனும் ஒவ்வொரு இயர்ல இருக்கு. சில டிஎன்பிசி குரூப் 4 பண்றவங்க, எஸ்எஸ்சி பண்றவங்க ரீசெண்டா ஏதாவது பிரிசன்ல ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா, சில அக்யூஸ்ட் வந்து ரீசெண்டா சில பிரிசன்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பிரிசன் மட்டும் எந்த ஆண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜூரிஸ்டிக்ஷனோட குவாட் பண்ணி எழுதுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். பட் யூ ஹேவ் டு குவாட் வித் எக்ஸாக்ட் டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தட்
prison with respect to that central or special or so postal. So குழந்தைகளுக்காக சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க எக்ஸாக்டா இயர் வச்சுல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம்ஸ் தான், இந்த சிஸ்டம்லாம் கண்ட்ரோல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்றோம். இந்த சிஸ்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும். எஸ், ஹிஸ்டாரிக்கல் யூ டிஸ்கஸ் பண்றது. வாட் இஸ் த ஃபைண்டிங் டுடே? The finding mannerism very simple. The Ministry of Home Affairs provides regular guidelines and advice to the state and union territory on various issues concerning prison and prison inmates. The Supreme Court held in the year of 2018 appointed the Justice Rai Committee to examine the various problems. So blocking prison from overcrowding to lack of legal advice to convicts to issue of revision and parole. So கிட்டத்தட்ட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஸ் ராய் கமிட்டி. 2018ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஃபார்ம் தட் கமிட்டி. ஸோ இந்த மாதிரி கமிட்டி நேம் வந்து எஸ்எஸ்சி டைப் 2லயும் கேட்க சான்சஸ் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி 2 குரூப் 2லயும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு நியூஸஸ் எடுத்து நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஒரு நியூஸ் எடுத்து நம்ம ஒரு ட்ராக் பண்ணும்போது ஸோ நமக்கு நிறைய ஃபேக்சுவலுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் சப்சிக்வெண்டா டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பயன்படுத்திக்கலாம். பட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அஸ் யூ அட்வைஸ் இயர்லியர். ஸோ உங்களை ஃபர்ஸ்டே சொன்னது போல நிறைய விஷயங்கள் ரொம்ப டீடைல்டா எழுதுங்க. ஸோ அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஆஃப் எப்பவுமே டெய்லி ரிசர்ச் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் கூட உங்க லைஃப்ல நீங்க ரிசர்ச் பண்ணாம இருக்கக்கூடாதுங்க. கன்சிஸ்டன்சியா நீங்க 2 இயர்ஸ் இதை பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் ஒரு ரிசல்ட் உங்களால பாசிபிளா இருக்கும். எஸ், கிளாஸஸ் தெளிவா புரிஞ்சதா? யாருக்காவது டீடைலா சொல்லணுமா? வெரி சிம்பிள் கிளாஸஸ் தான். கிளாஸஸ் புரிஞ்சதா? எஸ் சார். பிஐபினா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோமா? நீங்க கூகுள்ல தேடி நிறைய விஷயங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்க. சரியா? உங்களுக்கான சின்ன ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பிரிசன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாராவது ஐபிஎஸ் ட்ரை பண்றவங்க, ஐஏஎஸ் ட்ரை பண்றவங்க இருந்தீங்கன்னா, ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் த பிரிசனை பத்தி என்டையரா ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது டிஏஜில இருந்து எந்த பிரிசன் யாரோட கண்ட்ரோல் இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று எடுங்க. சைட் பை சைடு இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 161 பயன்படுத்தி ஸோ பர்டனிங் த கன்விக்ஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் அப்படிங்கிறத ஸோ எப்போ பிரசண்டா யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த ஸ்டேட்ல கொடுத்தாங்க, அதை பத்தி நீங்க டீடைல் ரிப்போர்ட் எடுங்க. ஸோ பெரும்பாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கொடுக்குறீங்க, அது கரெக்ட் பண்றது எனக்கு போதுமானதா இல்லை, அதை ரீட் மட்டும் தான் என்னால பண்ண முடியுது. முடிந்தவரை இது ரெண்டுமே நல்ல ஃபேக்ட். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா எழுதி யாராவது முடிஞ்சா ஒரு போஸ்ட்ல கூட அனுப்புங்க. ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பினா கூட போதும் தான். அகாடமி அட்ரஸ் எழுதி அனுப்பலாம், தப்பு இல்லை. ஸோ போஸ்டர் அனுப்ப முடியாதவங்க ஸோ யாரையாவது தெரிஞ்சவங்க கொடுத்து விடுங்க. இவ்வளவு டீட்டெயிலா ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதாம ஒரு டீடைல் ரிப்போர்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கான மார்க் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஈவேல்யூவேட் பண்ணி உங்களுக்கு மார்க் சப்மிட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஐ வாண்ட் மோர் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் யுவர் எண்ட். உங்க சிலருக்கு ரொம்ப டீடைல்டான ரிப்ளை வேணும்னு எதிர்பார்க்கிறேன். சும்மா வழக்கமான ஒரு பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணாதீங்க. யூ ஹேவ் டு கெட் தி டீடைல் ரிப்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பிரிசன் அண்ட் தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல். ஸோ and the present case history under that article 161 for burdening conviction of prisoners. இதுதான் உங்களோட கான்செப்ட். ஒரு 2 டேஸ்ல எழுதி கொடுங்க. சனியார் லீவ் இருக்கு, கரெக்டா பயன்படுத்துங்க. சோ பயன்படுத்தி அதை சப்மிட் பண்ணுங்க. சரியா? யாருக்கான டவுட் இருக்கா? ஹலோ சார், யாருக்கான டவுட் இருக்குங்களா? நோ சார். நோ, எஸ்பெஷலி இந்த பிரிசன் இயர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். சென்ட்ரல் பிரிசன் புழல் கேள்விப்பட்டிருப்பீங்க. புழல் சிறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிரிசன் 1837ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை மாடர்னைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை அதுல மாத்தி ஏரியாஸ் பவுண்டரிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ புழல் அப்படிங்கறது கிரியேட் பண்றாங்க. புழல்ல 3 டைப் ஆஃப் புழல் இருக்குங்க சென்னையிலேயே. புழல் 1, புழல் 2 அண்ட் புழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புழல் ஃபார் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமன், அதுதான் உமனுக்கு ஒரு புழல் சிறை இருக்கு. ஸோ சென்ட்ரல் பிரிசன் புழல் 1 அண்ட் சென்ட்ரல் பிரிசன் புழல் 2 மொத்தம் 3 சிறைச்சாலை சென்னையிலே இருக்கு. ஸோ இந்த சென்ட்ரல் பிரிசன் சொன்னா ஆரிஜினேட்டட் 1837. ஸோ புழல் அப்படின்னு சொன்னா புழல் பிரிசன் சொன்னா 2006ல சென்ட்ரல் பிரிசன் தான் மாடர்னைட் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிரிசன் வெள்ளூர் சொல்லலாம். ஸோ நிறைய ஃபீமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வெள்ளூர்ல தான் ஒரு உமனுக்குமே பண்றோம். சென்ட்ரல் பிரிசன் ஃபார் உமன் வெள்ளூர்னு சொல்றோம், வேலூர் சொல்றோம். ஸோ நம்ம நிறைய பேட்ரியாட் ரிவோல்ட் அண்ட் டைமிங்ல நிறைய பெண் சுதந்திர வீராங்கனைகள் வந்து இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி கூட நீங்க டீட்டெயில் ரிப்போர்ட் எடுக்கலாம். எடுக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சல நிறைய இருக்கு, நம்ம கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அப்போ வேலூர் சிறைச்சாலையில, பெண்கள் சிறைச்சாலையில
எந்தெந்த பேட்ரியாட் பர்சன் வந்து பிரிசனரா இருந்தாங்க, ஸோ எந்த காலகட்டங்கள், அவங்க யாரு, அவங்க ஹிஸ்டாரிக்கல் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நல்ல ஆஸ்பிரன்ஸா இருந்தா நீங்க முடிஞ்சு அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சோம்பாதீங்க, சோம்னா கதையாகிறது இல்லை. வி ஹாவ் டு கிவ் மோர் டைம். ஸோ நோ டைம் டு டேக் ரெஸ்ட். நிறைய நேரம் ஒதுக்குங்க. ரெஸ்ட் எடுக்க உங்க வாழ்க்கையில் நேரமே இருக்கக்கூடாது. ரெஸ்ட்ங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதான் நம்ம ஆகணும். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் பிரிசன் சேலம் 1862 அண்ட் சென்ட்ரல் பிரிசன் கோயம்புத்தூர் நம்ம சொல்லி 1972 வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து அவர் தான் இப்போ செக்கெழுத்து செம்மல் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கம்யூனிட்டி அந்த டைட்டில் வந்து எல்லா நேஷனல் லீடர்ஸ் அண்ட் ஸோ நேஷனல் ரூலர் அண்ட் நேஷனல் பர்சன் அண்ட் ஆல் த ஹியூமன் அண்ட் எல்லாருமே தமிழ்நாடு தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலிருந்து அந்த பேரை எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்தும் நீங்க எழுதலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு எழுதுறதுக்கு. ஸோ நிறைய ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு மண்டேக்குள்ள கண்டிப்பா கொடுங்க. டீட்டெயிலா எழுதுங்க. உங்களுக்கு முடிஞ்சவங்க பக்கத்துல யாரா இருந்தாலும் ஹென்னா மாதிரி இருக்கவங்க வந்து கொடுத்துட்டு கூட போயிருங்க. கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் லாங்ல இருக்கிறவங்க முடிஞ்ச ஒரு போஸ்ட்ல அனுப்பிச்சு விடுங்க. நீங்க மறுபடியும் உள்ள வர்றதுக்கு இட் வில் டேக் மோர் தென் 15 to 20 days நிச்சயம் டைம் எடுக்கும். ஸோ அதனால முடிஞ்சா கண்டிப்பா ஒரு போஸ்டல் அனுப்பிச்சு விடுங்க. கொரியர் அனுப்பாதீங்க. 20 ரூபாய் காசை வீண் பண்ண வேண்டாம். 5 ரூபாய் ஸ்டாம்ப் ஓட்டி போஸ்டல் அனுப்பிச்சா போதும் தான். கண்டிப்பா அதை முடிச்சு பண்ணுங்க. சரியா? எஸ், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சோ மச். வேற உங்க கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். Now the time for your discussion and for your queries and for your doubts. Sir, Indian prison system organization பத்தி எழுதணுங்களாங்க சார்? ஆமா சார், ஸ்டேட்ல எழுதினாலும் ஓகே தான் சார். ஓகேங்க சார். ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும், அவ்வளவு எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதுங்க. நம்ம ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். அதை வச்சு அந்த ஸ்ட்ரக்சர் தான் எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும் இல்லையா. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தனியாக ஒரு சிறைச்சாலை இல்லை, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பிரிசனா இருந்தாலுமே. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் லிஸ்ட் எடுங்க. ஸோ அதை வந்து நீங்க டீடைல்டா எழுதுங்க. ஸோ அதுவே என்ன சொல்றது, ரீட் த கான்செப்ட் டு தட் அதர் ஸ்டேட்ஸ் அது இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. எனி அதர் சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? மதுமிதா மேம், உங்களுக்கு நான் என்ன கான்செப்ட் கேட்டேன்னு புரிஞ்சதா? ஒரு 4 டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்டிருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க சார். ரிப்போர்ட் எடுக்கலாம் இல்லையா? எடுத்துலாங்க சார். சரிம்மா, ட்ரை பண்ணுங்க. பெஸ்டா ட்ரை பண்ணுங்க. படிச்சு எழுதுங்க. ஓகேங்க சார். சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Yes, it was nice talking with all of you. Thank you so much. Thank you, sir. Thank you, ma. Thank you. Thank you, ma. Thank you. Thank you, sir. Thank you.